அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வீட்டிலே வசியமை செய்முறையை கூறப்போகிறேன். இதற்கு தேவையான மூலிகை பார்த்திங்கன்னா குப்பை. இந்த செடி இல்லாத இடங்களே கிடையாது. அனைத்து குப்பை மேடுகள்லேயும் ரோட்டோரங்கள்லேயும் கிடைக்கும். அந்த செடிக்கு வெள்ளிக்கிழமை நாளில் மஞ்சள் கரைத்த நீர் ஊற்றி ஊதுபத்தி கொளுத்தி வைத்து கற்பூரம் ஏற்றி ஓம் மூலி சர்வமூலி உன் உயிர் உன் உடலில் நிற்க சுவாகா என்ற மந்திரத்தை 108 முறை ஜபித்துவிட்டு அந்த செடியை முழுமையாக தோண்டிடுங்க. வேறு அறுக்காமல் தோண்டி எடுத்து அதை நிழலில் உலர்த்தி வச்சுருங்க. ஒரு 4-5 நாட்கள் உலர்த்தி வச்சுருங்க. பிறகு அது காய்ந்த பிறகு பச்சை கற்பூரம் கொண்டு அதை எரித்துருங்க. அவ்வாறு எரித்து முடித்த பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, அதை சிறிய டப்பியில் போட்டு அதில் சிறிதளவு பன்னீர், அரகஜா, குரோஜனை, புனுகு, ஜவ்வாது நான் கூறிய பொருட்கள் அனைத்தையும் பார்த்திங்கன்னா நன்றாக கலக்குங்க. இந்த பொருட்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், குறைந்த விலை தான். அவ்வாறு கலக்கி முடித்த பின்பு என்ன பண்ணுறீங்கன்னா, அதை உங்களுடைய பூஜை அறையில் வைத்துருங்க. பிறகு தீபம் ஏற்றி கண்களை மூடி நீங்கள் கலக்கி வைத்த அந்த வசியமை டப்பாவை உங்களுடைய உள்ளங்கையில் வைத்து மடித்து கொள்ளுங்கள். ஓம் காம மோகினி ஸ்வாகா, ஓம் காம மோகினி ஸ்வாகா என்ற மந்திரத்தை ஒரு 1008 முறை ஜபிச்சுட்டு பிறகு அந்த மை மேலே ஊதி விட்டுட்டு திரும்ப அதை பூஜை அறையில் வைத்துருங்க. இதுபோல் நீங்கள் தொடர்ந்து 18 நாள் ஜபித்து முடித்த பிறகு நீங்கள் அந்த மையை பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். இந்த மையை நீங்கள் உங்களுடைய நெற்றியில் வைத்துக்கொள்ளலாம். இந்த மையால் என்ன நன்மை ஏற்படும் பார்த்திங்கன்னா, ஆண் வசியம், பெண் வசியம், தொழில் வசியம், ஜனவசியம் என சகல வசியத்தையும் கொடுக்கும். வெளியில் வசியமைன்னு கேட்டிங்கன்னா யாரும் ப்ராப்பராக செஞ்சு கொடுக்க மாட்டாங்க, விலையும் அதிகமாக சொல்லுவாங்க. நான் கூறிய முறையில் செஞ்சிங்கன்னா குறைந்த செலவில் நீங்களே செய்து கொள்ளலாம். சக்தி வாய்ந்த முறை, எளிய முறை, நன்மைக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.